ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி ஜூன் 26, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், 18வது மக்களவைத் தலைவர் பதவிக்கு ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முந்தைய மக்களவைத் தலைவரான ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸின் கொடிக்குன்னில் சுரேஷும் நிறுத்தப்பட்டுள்ளார். அதாவது மக்களவைக்கான சபாநாயகர் தேர்தல் நடைபெற இருக்குது. அதில் 2 பேர் போட்டிக்கு நிற்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே மக்களவைத் தலைவராக இருந்த ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சி காங்கிரஸ் சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் இவங்களும் போட்டியிட போகிறாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக மக்களவைத் தலைவர் பதவிக்கு புதன்கிழமை தேர்தல் நடைபெற இருக்கு. நெக்ஸ்ட்டு, 1.5 ஆண்டுகளில் அரசு துறைகளில் உள்ள 76,803 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது சட்டப்பேரவை விதி 110 கீழ் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, முதல் முறையாக ஹஜ் பயணம் மேற்கொள்வோருக்கு ரூபாய் 25,000 மானியம் அளிக்கப்படும் அப்படின்னு தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல் முறையாக ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் தகுதி வாய்ந்த பயணிகள் ஒவ்வொருவருக்கும் தலா 25,000 வழங்கப்படும். மக்கள் அதிகம் வரும் தொன்மையான 6 தர்காக்கள் அடிப்படை வசதிகளுக்கு அதாவது தர்காக்களில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் 5 கோடி அளிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 1055 கோடியில் திட்டப்பணிகள் செயல்படுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ. வேலு அறிவிச்சிருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் ஒருபுற வழிச்சாலை, 1 நடைமேடை பாலம், 6 சாலைகள் அகலப்படுத்தி மேம்பாடு செய்தல், 3 ஆற்றுப்பாலங்கள் மற்றும் 1 மழை நீர் வடிகால் கட்டுதல் ஆகிய பணிகளும் மற்றும் 6 புறவழி சாலைகள், 1 ஆற்றுப்பாலம் அமைக்க தேவையான நில எடுப்பு பணிகளுக்கும் 1055 கோடி மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.